பள்ளிக்கல்வித்துறையில வந்து புதிய பாடத்திட்டம் குழுவுல வந்து தாவேக நிர்வாகி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எதிர்க்கட்சி எம்பியான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து வெறும் ஒரு தாவேக நிர்வாகியாக இருந்ததுக்காக மட்டுமே வந்து அவர் எப்படி நீங்க நியமிக்கலாம், எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாம அப்படின்னு ஒரு கண்டனத்தை வந்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நியமிக்கப்பட்டிருக்க ஆனந்தஜித் அவர்கள் வந்து தாவேக்கால வந்து டிவி விவாதங்களை கலந்துக்கிற ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்காரு, செய்தி தொடர்பு குழுல இருக்காரு. அவர் என்னைக்குமே அதை மறுத்தது கிடையாது, நான் கட்சியில இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா கட்சியோட மிக முக்கியமான ஒரு நபரா அறியப்படுறாரு. அதே சமயத்துல இது வந்து எதுல வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையோட புதிய பாடத்திட்டம் உருவாக்குவதற்கான குழுல வந்து சேர்த்திருக்காங்க. அது அந்த குழுல பாத்தீங்கன்னா தலைவரா யாரை போட்டிருக்காங்கன்னா, இஸ்ரோவோட முன்னாள் விஞ்ஞானியான மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவங்களை வந்து போட்டிருக்காங்க. அது தவிர இன்னும் 14 பேர் போட்டிருக்காங்க. 13 பேர் வந்து பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த விரிவுரையாளர்கள், விஞ்ஞானிகள், அப்புறம் வந்து பேராசிரியர்கள் அப்படிதான் போட்டிருக்காங்க. இல்ல இவங்களுக்கு வந்து அந்த அனந்தஜித் அப்படிங்கறத எடுத்து பார்த்துட்டு, ஆஹா இவர் வந்து டிவி கேட்க பேசுறவராச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா அனந்தஜித்துக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அனந்தஜித் அப்படிங்கிறவர் வந்து ஒன்லி கட்சிக்கான செய்தி தொடர்பாளர் மட்டுமல்ல, அவர் வந்து பல ஆண்டுகளாகவே கல்வி உரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்மகிட்ட, அதாவது தனியார் பள்ளிகள்ல வந்து 25% இட ஒதுக்கீடுல வந்து கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி கொடுக்கணும். அதுக்கான விழிப்புணர்வு வந்து நிறைய பெற்றோர்கள்ட்ட இருக்காது. பக்கத்துல இருக்கிற தனியார் பள்ளிகள்ல வந்து அவங்க வந்து 25% கோட்டால போய் சேர்க்கலாம், அவங்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துற விஷயத்த வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா செஞ்சிட்டு இருக்காரு. இதனால வந்து தனியார் பள்ளிகளால நிறைய முறை வந்து மிரட்டல்களுக்கு ஆளாகி இருக்காரு. அப்ப குழந்தைகளுக்கான அடிப்படை கல்வி உரிமைக்காகவும் பள்ளி கல்வியோட மேம்பாட்டுக்காகவும் தான் அவர் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டும் விழிப்புணர்வு எதுவும் நடத்திட்டு இருக்காரு. நாம இப்ப வந்து அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே நமக்கு வந்து மீடியாலே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பு புதிய தலைமுறை சார்பில் சிறந்த இளைஞர்கள் அப்படின்னு பட்டியல அவரை செலக்ட் பண்ணி அவருக்கு ஒரு அவார்டும் கொடுக்குறாங்க அவரோட கல்வி பணியை பார்த்து. இது தவிர அவர் இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஜெயிலுக்கு போவாங்க இல்லையா சிறை கைதிகள், அவங்களோட குழந்தைகள் வந்து படிப்பு வந்து மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கான பள்ளி கல்வியை வந்து உறுதி பண்றதுக்கான தன்னார்வ ஒரு அமைப்பா வச்சுட்டு அதை வந்து செயல்படுத்திட்டு இருக்காரு. இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல ஈடுபட்டு கல்வி சம்பந்தப்பட்டதுல ஈடுபட்டு இருக்கிற அவர் தான் கொண்டு வந்து கல்விக்கான ஒரு குழுல சேர்த்திருக்காங்க, புதிய பாடத்திட்டத்துக்கான குழுல சேர்த்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு?